கடவுளூர் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்களுடைய தன்மைகள் உங்களுடைய லைஃப்பில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்கள், அதாவது 7 கிரகங்கள் 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள். ஸோ இந்த கிரகங்களுடைய தன்மையில் அவர்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை வைத்து உங்களுடைய ராசியின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன். ஓகேவா? ஸோ இந்த பொது பலன் பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 20% கட்டாயம் என்ன பண்ணோம், ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாதம் என்ன ஒரு மிகப்பெரிய சிறப்பு, இந்த செப்டம்பர் மாதத்தில் என்ன ஒரு பெரிய மாற்றம் இருக்குது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட என்னெல்லாம் செய்யப்போகுது அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு எக்ஸ்பெக்டடோட வரக்கூடிய உங்களுக்கு 4 கிரகங்களுடைய வலிமை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை கொடுக்க போகுது. வேறு லெவல் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்திங்களா, 4 கிரகங்கள். அது என்ன சார், ஆரம்பிக்கும் போது 9 கிரகம்னு சொன்னீங்க, இப்போ ஏன் இந்த 4 கிரகங்களை மையமாக எடுத்து சொல்கிறீங்க அப்படின்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடக ராசியில் நம்முடைய குரு பகவான் என்ன பண்ணுறாரு, உச்சமாக உட்காந்துருக்காரா, அப்படி உச்சம் பெற்று ஜம்முன்னு உட்காந்துருக்காரா. அதுக்கடுத்து நம்முடைய நவ கிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய நமக்கெல்லாம் ஒளியை கொடுக்கக்கூடிய நவ கிரகங்களுக்கே ஒளியை கொடுக்கக்கூடிய நவகிரக நாயகன் சூரிய பகவான் இந்த மாதம் தொடக்கத்தில் தன்னுடைய சொந்த வீடு, அதாவது சுய வீடுன்னு சொல்லுவோம்ல, சொந்த வீட்டில் உட்காந்துருக்கார். சிம்ம ராசியில் நம்முடைய சூரிய பகவான் கிட்டத்தட்ட 16ஆம் தேதி நைட்டு, 17ஆம் தேதி காலை வரையும் அவர் என்ன பண்ணுறாரு, சிம்ம ராசியில் வந்திருப்பார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்முடைய கம்யூனிகேஷனுக்கு மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிக்கும். எல்லாருடைய அறிவுக்கு மிகப்பெரிய காரக கிரகமான புதன் பகவான் இந்த மாதம்தான் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் அவருடைய மூல திரிகோண வீடுன்னு சொல்லுவோம். கன்னி ராசி நம்முடைய புதன் பகவானுக்கு மூல திரிகோண வீடு. ஸோ அந்த வீட்டில் நம்முடைய புதன் பகவான் என்ன பண்ண போகிறாரு, ஜம் பண்ணி போய் உட்கார போகிறார். அப்படி 7ஆம் தேதிக்கு மேலே, அப்படி 7ஆம் தேதி அப்படி ஜம் பண்ணி போய் என்ன பண்ணுறாரு, புதன் கன்னி ராசியில் மூல திரிகோண வீட்டில் இருக்கார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே உச்சமடைகிறார், அதுக்கப்புறம் ஆட்சி பெறுகிறார். மூல திரிகோணம் புதன் பகவானுக்கு இயல்பாகவே உண்டு. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம அனைவரும் நேசிக்கக்கூடிய, அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய, அதாவது காலசக்கரத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதி மற்றும் 7ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் நம்முடைய காலச்சக்கரத்துக்கு 7ஆம் வீடான துலாம் ராசியில் 2ஆம் தேதி என்ன பண்ணுறாரு, இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி என்ன பண்ணுறாரு, துலாம் ராசிக்குள்ளே நுழைகிறார். ஆக மொத்தம் ஒரு கிரகம் உச்சமடையுது, 2 கிரகம் ஆட்சி, இன்னொரு கிரகம் மூல திரிகோணம் வருது. அப்போ கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய வலிமையின் அடிப்படையிலும் மற்ற ஏனைய கிரகங்களுடைய தன்மையிலும் தான் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இயங்கப் போகிறது என்பது உண்மை. ஸோ உங்களுடைய லைஃப்பில் இந்த கிரகம் உங்களுக்கு என்ன மாற்றம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத வீடியோவில் மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் சிறப்படையக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதே போல் வீடியோ பார்க்கின்ற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு நம்முடைய இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, நம்முடைய யூடியூப் சேனல்லையும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சென்றடையும். ஒவ்வொரு ஜோதிடர்களுமே அவங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய அருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் மற்றும் பிரபஞ்ச சக்தியாலும் ஒவ்வொரு விதமாக கணித்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது ரொம்ப உள்வாங்கிற சக்தியில் இருக்கோ, ஸோ அதை என்ன பண்ணலாம், நீ கட்டாயமாக ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலச்சக்கரத்துக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு மனவேதனைகளும் மன போராட்டங்களும் மன குழப்பத்துக்கும் பஞ்சம் இல்லாமல் வஞ்சகம் அதிகம் செய்தவர்களால், நம்பியவர்களால் ஏமாற்றப்பட்டு வாழ்க்கையில் நம்ம எப்படியாச்சும் இவர்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு லட்சியத்துடன் வீடியோ பார்க்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில்
கிட்டத்தட்ட இந்த 4 கிரகங்களுமே உங்கள் லைஃப்பில் வேறு லெவலில் ஒரு சேஞ்சஸ் கொடுக்க போகிறாங்க. இவ்வளோ நாட்களாக நீங்கள் சிந்தித்த சிந்தனைகள், நீங்கள் யோசித்து வச்ச அத்தனை விஷயங்களையும் எப்படி இந்த ஒரு பென்ட்ரைவ் போட்டு டோட்டல் உங்கள் சிஸ்டத்தில் உள்ள ஃபைலெல்லாம் காப்பி பண்ண முடியுமோ, அதே மாதிரி தான் ரிஷபராசிக்காரர்கள் புத்திசாலித்தனமாக யோசித்த அத்தனை விஷயங்களையும் நீங்கள் செய்து முடிவுக்கு முன்னாடி உங்கள் கூடவே இருந்து பென்ட்ரைவில் காப்பி பண்ணி போகிற மாதிரி உங்கள் சிஸ்டத்துலேருந்து எடுக்கிற மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் மூலமாகவும் உங்களுடைய மனசில் உள்ள விஷயங்களை வாங்கிட்டு உங்களை மிந்த விடாமல் அந்த பயணத்தில் மேற்கொண்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை பல பேர் பயன்படுத்துகிறாங்க. ஸோ உங்கள் ஐடியாவில் தான் வாழ்ந்தாங்க பல அன்பர்கள் சொல்லவா துரோகிகள்னு சொல்ல வந்தில்லை. ஸோ அப்படிப்பட்ட அத்தனை விதமான நபர்களுக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாக ப்ரொஃபைட்டாக நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அந்த யோசனையை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போ யாரெல்லாம் ரிஷபராசி என்பவர்களில் சொந்த தொழில் நடத்திக்கிருக்கீங்கன்னா, சொந்த தொழில் தொடங்கணும்னு நினைக்கிங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம். கிட்டத்தட்ட உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல 4ஆம் இடத்து அதிபதியே அமர்ந்திருக்கிறார், கூட கேது அமர்ந்திருக்கிறார். அது வேறு விஷயம். ஏன்னா இப்போ பல தடைகள் ஆல்ரெடி வந்துருச்சு. தடையை பார்க்காத, பிரச்சனையை பார்க்காத, ஏமாற்றத்தை பார்க்காத ரிஷபம் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் யாரையும் ஏமாற்ற தெரியாத ரிஷபராசிக்காக 80% மெம்பர்கள் இருக்கீங்க. மனதார கூட தன்னை காயப்படுத்துகிறவன் நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு 5 ராசியில் ஒரு அற்புதமான ராசி தான் நீங்கள். என்ன பண்ண, நான் பாசம் வச்சுட்டேன்ல, என்ன பண்ண, நான் அவங்கள உயிருக்கு உயிராக நேசிச்சிட்டேன்ல. இந்த வார்த்தையை நீங்கள் கலோக்கியலாகவே யூஸ் பண்ணுவீங்க. உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கான்ப்பா, உன்னை காயப்படுத்தியிருக்கான், உன்னையவே தவறாக பேசியிருக்கான், பரவாயில்ல இருக்கட்டும், நான் அவங்க மேலே பாசம் வச்சுட்டேன்ல அப்படிங்கிற வார்த்தையை மனசுக்குள்ளே வலியோடு வைத்து கொண்டு பேசக்கூடிய நபர்களாகிய ரிஷபராசி என்பவர்களுக்கு உங்களுடைய வலி, வேதனை, போராட்டம், கஷ்டம் அனைத்தும் விலகி நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு பயணத்தை நோக்கி பயணிக்க போகிறீங்க. சொந்த தொழில் தொடங்கலாமா நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க சொந்த தொழில் தொடங்கலாம். அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கக்கூடிய நம்முடைய ரிஷபராசிக்காரங்க உறுதியாக இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகமாக இன்வால்மெண்ட்டாக உங்களை பற்றி மட்டும் யோசிக்கணும். வேலை வாங்கினோன்னே அவங்கள அப்படி பார்த்துக்கணும், வேலை வாங்கினே இவங்களுக்கு இப்படி பார்க்கணும். ஃபஸ்ட்டு உங்களை பாருங்கள். என்னை பற்றி நான் ரிஷபராசிக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் லைஃபு உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பிங்க, தப்பே கிடையாது. ரிஷபராசியை பற்றி நான் சொன்னே சில நபர்கள் ரிஷபராசியை பற்றி நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க, அவங்க அப்படி கிடையாது, அப்படி இப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுறாங்கன்னா நான் திரும்பியும் சொல்கிறேங்க, 80% ரிஷபராசி என்பர்கள் என்னுடைய நேயர்கள் அப்படி தான் இருப்பாங்க, உண்மையானவங்க தான் இருப்பாங்க. 20% அவங்க சுய ஜாதகத்தில் ஏதாவது கிரகமைப்பு மிஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள் இருப்பாங்க போல். நான் பார்க்குற 80% ரிஷபராசிக்காரங்க நேர்மையாக இருக்காங்க, உண்மையான அன்புக்கு இயங்குறாங்க. ஒரு பாசம்னு வந்துட்டால் கையில் உள்ளது, பையில் உள்ளது, ஃபோனில் உள்ளது எல்லாத்தையும் கொடுத்துட்டு சாப்பிடாம கூட பட்டினியாக இருந்த ரிஷபராசிக்காரங்க எத்தனை பேரை பார்த்துருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த வட்டம் சூப்பராக இருக்குது. லைஃப் வேறு லெவலில் போகுது. அதனால் சொந்த தொழில் பண்ணுறீங்கனாலும் வெற்றி பெற போகிறீங்க, சொந்த தொழில் தொடங்கினாலும் அதில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்கிறது கிரக ரீதியான உண்மை. ரிஷப ராசியில் பிறந்த நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, நம்முடைய தாய்மார்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய நீண்ட நாள் கனவுன்னு இருக்குல்ல சார், நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இது நடந்தால் நல்லாயிருக்கும், இது கிடைச்சா நல்லாயிருக்கும், என் பிடிச்சது என்னை தேடி வந்தால் நல்லாயிருக்கும், நான் விரும்பினது என்னை மறுபடியும் என்னை நாடி வந்தால் நல்லாயிருக்கும், நான் நேசிக்க என் கூடவே இருந்தால் நல்லாயிருக்குன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பெக்டட் இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். ஸோ இது என்ன பண்ணலாம், நீங்கள் நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளலாம், நீங்கள் சந்தோஷத்துடன் என்ன பண்ணலாம், செயல்படுத்தலாம். வார்த்தைகள் மிக மிக தூய்மையாகும். சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே சொல்வாக்கும்பாங்க பார்த்தீங்களா, நீ சொன்னால் செய்வான்ப்பா, இந்த பொண்ணு சொன்னதை மட்டும்தான்ப்பா செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகளில் ஒரு தெளிவான சிந்தனைகள், தெளிவான செயல்பாடுகள் ஏற்படும்.
அதே போல் யார் யாரெல்லாம் ரிஷபராசி என்பர்களில் காதல் பண்ணுறீங்களோ, அதாவது காதல்னால் நம்ம இப்போ வரக்கூடிய இந்த 2K காதல் அப்படின்னு மட்டும் கிடையாதுங்க. பொதுவாகவே ஒரு கணவன் மனைவி மேலே வைக்கக்கூடிய பாசம், மனைவி கணவன் மேலே வைக்கக்கூடிய பாசம், அதாவது பெற்றோர்கள் குழந்தைங்க மேலே வைக்கக்கூடிய பாசம். ஸோ எந்த விதமான காதலாக இருந்தாலும் தூய்மையான காதல் அனைத்துமே இந்த வட்டம் அதிகமான சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். நேர்மையான காதல் எல்லாமே இந்த வட்டம் சக்ஸஸ் ஆகும். சார் நான் உண்மையிலே லவ் பண்ணுறேன், என் லவர் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க, கட்டாயமாக என்ன பண்ணுவாங்க, இந்த வட்டம் உங்கள்கிட்ட புரிஞ்சு வந்து உங்கள் கூட அன்பு காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உறுதியாக உண்டு. புதிய காதல் வருமா இல்லை பழைய காதல் வருமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு புதிய காதல் தான் வரும். பழைய காதலே வந்துடுமா, நான் நேசித்தவங்களே வந்துடுவாங்களான்னு எதிர்பார்த்தீங்கன்னா நேசித்தவங்க தான் வருவாங்க. ஓகேவா? இதுதான் சரியான பதில் உங்களுக்கு. அப்புறம் கீழே கமெண்ட்ஸை கேட்கக்கூடாது, புதிய காதல் எப்போ வரும் பழைய காதல் எப்போ வரும்னு கேட்கக்கூடாது, சரியா? ஏன்னா உண்மையான காதல் தேடி வரும், போலியான காதல் உங்களை விட்டு விலகும், அது எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இது வந்து கிரகத்துடைய தன்மையை வச்சு சொல்கிறது. அதே போல் நம்ம ரிஷபராசி என்பதாகி நீங்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, பொதுவாகவே வெளி உலகத்தில் ரிஷபராசிக்கு மதிப்பு மரியாதை எப்போதுமே உண்டு, வீட்டில் மட்டும்தான் மரியாதை கிடைக்காது. அப்போ இந்த வட்டம் ஏதாவது உங்கள் வீட்டில் உள்ளவங்க ஏதாவது ஒரு வார்த்தைகளால் உங்களை காயப்படுத்துனாங்கன்னா தயவுசெய்து கண்டுக்கிற வேண்டாம், அசால்ட்டாக விட்டுருங்க. அதே போல் புதுசாக கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி இதை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும், அதை பண்ணுங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி உசுப்பத்துனாங்கன்னா தயவுசெய்து புதுசாக கடன் வாங்கிடுங்க. ஏன்னா உங்களை கடன் வாங்க சொல்லி ஆசைகளையும் ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு மாயையும் விரிப்பாங்க. தயவுசெய்து நீங்கள் வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு மட்டும் வழி பாருங்கள், கிரகங்கள் அதுக்கான ஒரு தொகையை கொடுக்கும். ஸோ அதை வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு ஏமாற வேண்டாம், ஏமாந்தது போதும். உங்களுக்கான ஒரு அற்புதமான பாதை இருக்குது. ஸோ அதை சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து சிரமப்படாமல் சிறப்பாக இருக்கக்கூடிய ராசியில் நீங்களும் ஒருவர். நேர்களே, தற்போது வரை நான் கேட்டது கொண்ட ஒரு அன்பான வேண்டுகோளை ஏற்று வீடியோ முழுமையாக பார்த்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு மீண்டும் எனது மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது வந்து உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற பொது பலனே. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது, புரியுதா உங்களுக்கு? உங்கள் சுய ஜாதகத்துடைய வலிமையை வச்சு தான் உங்களுடைய எதிர்காலம் மற்றும் கடந்த கால செயல்பாடுகளை மிக துல்லியமாக என்ன பண்ண முடியும், நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்போ என்னுடைய எதிர்காலத்தை நான் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய கடந்த காலங்களை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகின்ற எதிர்பார்க்குற நம்மளுடைய நேர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள் மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. ஏன்னா கட்டாயமாக நீங்கள் எந்த நாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியாவில் இருக்கீங்கன்னா இந்த மாநிலம்னு சொல்லிடுங்க. ஸோ வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா எந்த நாடுங்கிறத சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் என்ன பண்ண முடியும், நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கட்டாயமாக பார்க்கணுன்னு விருப்பப்படுற நம்மளுடைய அன்பு உள்ளங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா, நானும் என்னுடைய லைஃப் ஸ்டைலை வந்து தெரிஞ்சு சில என்ன சொல்கிற நிறை குறைகளை அறிஞ்சு என் லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கு பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் எதுவுமே தெரியாது சார், என்னுடைய பேரும் என்னோடய குறிப்பிட்ட வயது மட்டும்தான் எனக்கு தெரியும், இதை வச்சு நீ சொல்லிடுவீங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பொதுவாகவே இந்த ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசனம் என்ற மிகப்பெரிய ஒரு காரகம் இருக்குது. ஸோ அந்த அந்த பிரசனத்தை வச்சு கிரகங்களுடைய அமைப்பை வச்சு என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்டது கடந்த காலம் சம்மந்தப்பட்டது எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கும் எதிர்காலத்தை கணிக்க முடியுங்கிறது தான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ விருப்பப்படுகின்ற நம்முடைய அன்பு நேயர்கள் உறுதியாக கீழே உள்ள நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு என்ன பண்ணுங்கள், என்னை கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான துல்லியமான பலன் சொல்ல நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தரும் நம்முடைய ரெகுலர் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி உங்களிடம் அன்புடன் விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி,
வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.